பார்த்துட்டு இருக்க இடம் பல 100 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம மனிதர்கள் வாழ்ந்த இடம் தான். ஆனால் இப்போ மனிதர்கள் அங்கே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து மனிதர்கள் வந்து. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நானும் கௌசிக்கும் இங்கே போகிறோம். எவ்வளோ ஆபத்துகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எந்த ஆபத்து வந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கோம். ஸோ வாங்க நம்ம போவோம். ரொம்ப பயங்கரமான இடமா இருக்குது. ஏதோ டைனோசர்ஸ்லாம் இந்த சைடு வந்து இந்த மரத்தை சாட்சி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அநேகமாக இப்போ டைனோசர்ஸ் கூட கேமரா இங்கே கொண்டு வாங்க. இங்கே பாருங்கள், இது பழங்காலத்து கல் மாதிரி இருக்குது. இதில் மனிதர்கள் ஏதோ காலச்சுவடு எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. எழுத்துக்கள்லாம் நிறையா இருக்குது. இதை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். இதை தான் குலதெய்வமா. அங்கே பார்த்தீங்களா ஒரு கோவில். அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பூரா இதைத்தான் குலதெய்வமாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அந்த கோயிலை போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மரம் ரொம்ப வலுவான மரம். இதை யாராலையும் இங்கே சாய்க்க முடியாது. ஒரு காட்டு யானையால் கூட சாய்க்க முடியாத ஒரு கம்பீரமான மரம். ஆனால் அப்படிப்பட்ட மரத்தை இது சாய்ச்சிருக்காங்கன்னா அது நிச்சயமாக இந்த சைடு டைனோசர் தான் வந்து தள்ளிட்டு இருக்கணும். அது இந்த மரத்தை சாய்க்கக்கூடிய வலிமை டைனோசருக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ நான் இந்த மரத்தை தாண்டி போக போகிறேன். அந்த சைடு எவ்வளோ ஆபத்துகள் எனக்கு இருக்குன்னு தெரியாது. டைனோசர்ஸ் அநேகமாக வந்தால் கூட வரலாம். என் உயிரை பணைய வச்சு நான் போயிட்டு இருக்கேன். அந்த கோயிலை எப்படியாச்சும் ஆராய்ச்சி செய்யணும். அதுதான் என் நோக்கம். அது எனக்கு அந்த காலத்து மனிதர்களே அனுமாரெலாம் வணங்கிட்டாங்க. நம்ம நினச்சிருக்கோம் நம்ம இப்போ தான் அனுமார் வணங்கலாம். ஆனால் அந்த காலத்துலேருந்தே அனுமார் இருக்கார். பாருங்கள், அனுமார் நல்லா போஸ்ட்லாம் கொடுத்துருக்காரு. கேமராமேன் இங்கே கேமரா கொண்டாங்க. இங்கே பாருங்கள் அழகான காட்சியை பாருங்கள். இங்கே நிறைய தண்ணிலாம் இருக்குது. அந்த காலத்தில் இதை பார்க்குறப்ப நான் என்னன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள்லாம் இந்த தண்ணீரை குடிச்சு தான் உயிர்